பிசாசு ஒரு சிறப்பு பார்வை. துவக்க காட்சியில் ஒரு விபத்து. பிரியாகாவை கார் ஒன்று இடித்து தள்ளிவிட அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார் நாகா. அங்கே பிரியாகா இறந்து போகிறார். சாகும் போது நாகாவின் கைகளை பிடித்து பாய் என்று சொல்லிவிட்டு உயிரை விடுகிறார். அந்த சம்பவத்தின் பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார் நாகா. இன்னொரு பக்கம் நாகாவின் வீட்டுக்குள் ஆவியாக நடமாடுகிறார் பிரியாகா. ஆவியாக இருந்தும் நாகாவை துன்புறுத்தாமல் பயமுறுத்தாமல் சமத்து பிசாசாக இருக்கிறார். ஏன் ஆவியாக வந்து நாகாவை சுற்றி சுற்றி வருகிறார் பிரியாகா? சாகும்போது நாகாவின் கைகளை பிடித்தது ஏன்? பிரியாகாவை காரில் வந்து மோதியது யார் என்ற கேள்விகளுக்கான பதில்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த பிசாசு. கேமரா கோணம், பின்னணி இசை என தனக்கே உரிய தனித்துவ பாணியை திரைமொழியில் முதல் காட்சியிலே நிமிர்த்தி உட்கார வைத்திருக்கிறார் மிஷ்கின். அடுத்தடுத்த காட்சிகளில் சுரங்க நடைபாதை, அங்கே பிச்சை எடுக்கும் மனிதர்கள், அவர்களுடன் வயலின் இசைத்தல், சோக பாடல் என பிரதான கதைக்கு சம்பந்தமில்லாத காட்சிகளில் படம் மெதுவாக நகர்கிறது. பிசாசுவின் வருகைக்கு பிறகு ஜாலியான பயமுறுத்தல்களில் நகைச்சுவை இழையோடுகின்றன. இடைவேளைக்கு பிறகு பிசாசுவை வைத்து மிஷ்கின் பயமுறுத்த போகிறார் என்ற நினைப்புக்கு மாறாக பிரியாகாவின் அப்பாவை தேடி கண்டுபிடிப்பது, பிறகு பிரியாகாவை காரில் வந்து இடித்து கொன்றவனை தேடும் படலம் என தடம் மாறுகிறது திரைக்கதை. இது போன்ற பேய் கதைகளுக்கான முடிவு என்பது ஆத்மா சாந்தி அடைவது, வானுலகம் செல்வதுதான். பிசாசு படமும் இந்த இலக்கணத்திற்குள்ளேயே முடிவடைகிறது. ரவிராயின் ஒளிப்பதிவும் அருள் பின்னணி இசையும் கோபிநாத்தின் படத்தொகுப்பும் சாதாரண பேய் படத்தை வேறு தடத்திற்கு உயர்த்துகின்றன. பிரியாகாவின் மரணத்திற்கு காரணமானவர் யார் என்ற சஸ்பென்ஸ் முடிச்சை சரியான இடத்தில் அவிழ்த்திருக்கிறார் மிஷ்கின்.